Daily. Taste the Daily. சாதாரண சொத்து பிரச்சனைக்காக 3 மாத காலமாக நோட்டமிட்டு உயிரை எடுக்கும் அளவிற்கு துணிந்ததோடு போலீசாருக்கு துளிகூட சந்தேகம் ஏற்படாத அளவிற்கு போக்கு காட்டி வந்த சதிகார சபரி இவன்தான். கடந்த டிசம்பர் மாதம் இரவு 7 மணிக்கு வழக்கம் போல மகனை அழைத்து வர சென்ற சக்திவேல் என்பவர் பைக்கில் அமர்ந்திருந்தவாறே பின்னந்தலையில் வெட்டுக்காயங்களோடு மயங்கி கிடந்தார். அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் பார்த்து சக்திவேலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் பலனளிக்காமல் போய்விட்டது. சக்திவேல் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் போர்க்கொடி தூக்கவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். வட்டி தொழில் செய்து வந்த சக்திவேலுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு உறவினர்களிடையே சொத்து தகராறு இருந்ததாக கூறப்பட்ட தகவல் துருப்பு சீட்டாக மாறியது. இதனையடுத்து உறவினர்களின் செல்போன் சிக்னல் மற்றும் அவர்களது நடவடிக்கைகளை ரகசியமாக தனிப்படை போலீசார் ஆய்வு செய்ய தொடங்கினர். அந்த வகையில் காளியப்பன் என்பவர் தன்னிடம் இருந்த 20 ஏக்கர் நிலத்தை மூத்த மகன் கோவிந்தசாமிக்கு 9 ஏக்கர், இளைய மகன் மாது என்பவருக்கு 9 ஏக்கர் என கிரயம் செய்து வைத்ததோடு எஞ்சிய 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். வயது மூப்பு காரணமாக காளியப்பன் இறந்துவிட்ட நிலையில் அவர் வைத்திருந்த 2 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பதில் தகராறு வந்திருக்கிறது. அந்த நிலத்தில்தான் பம்பு செட், கிணறு ஆகியவை இருப்பதால் நிலத்தை கைப்பற்ற அண்ணன் தம்பியிடையே மோதல் உருவாகி இருக்கிறது. 2 ஏக்கர் நிலத்தை வைத்து இரு குடும்பங்களுக்கு இடையே மூண்ட மோதல் 2 சந்ததியாக தொடர்ந்திருக்கிறது. அதில் கோவிந்தசாமியின் மகனான சக்திவேல், மாதுவின் மகன் சபரி இடையே பகை தீவிரமாக இருக்கிறது. சொத்து காரணமாக அடிக்கடி 2 குடும்பங்களிடையே தகராறு நடைபெற்று வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் சக்திவேலை கொலை செய்ய சபரி துணிந்ததாக கூறப்படுகிறது. சொத்துக்காக அண்ணன் உறவு முறை கொண்ட நபரை கொலை செய்ய துணிந்தது அதிர்ச்சி என்றால், கொலைக்கு சபரி போட்ட திட்டம்தான் போலீசாருக்கே திகில் கிளப்பி இருக்கிறது. தினமும் மாலை 7 மணியளவில் மகனை அழைத்து வர சக்திவேல் செல்வது வழக்கம் என்ற நிலையில் அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தன்று சக்திவேல் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது யாருக்கும் தெரியாமல் தோட்டத்து வழியாகவே மாஸ்க் போட்டுக்கொண்டு வந்த சபரி கோணனூர் ஏரிக்கரை அருகே சக்திவேலை பின்னந்தலையிலேயே மண் வெட்டியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. பின்னந்தலையில் வெட்டுப்பட்டு சக்திவேல் மயங்கி கிடக்க கால்வாய் தண்ணீரில் ரத்தத்தை கழுவிவிட்டு மர்டர் வெப்பனான மண் வெட்டியை அப்படியே தூக்கி வீசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. சிசிடிவியில் சிக்கக்கூடாது என்பதற்காக சபரி தோட்டத்து பாதையை பயன்படுத்திய நிலையில் செல்போன் சிக்னல் மூலம் சிக்கக்கூடாது என்பதற்காக செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வீட்டிலேயே போட்டு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி கொலை செய்யலாம் என போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் ஐடியா கேட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு எப்படி கொலை செய்ய வேண்டும் என யூடியூபில் தேடி வீடியோ பார்த்ததோடு கிரைம் த்ரில்லர் படங்களையும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. சுமார் 3000 சிசிடிவி கேமராக்கள், செல்போன் சிக்னல்களை ஆராய்ந்து 3 மாதமாக போலீசார் தலை காய்ந்து கிடந்த நிலையில் கடைசியில் பங்காளி சண்டையில் பின்னந்தலையிலேயே வெட்டி கொலை செய்தது தெரிய வந்ததை அடுத்து கொலையாளி சபரியை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்து ஐடியா கொடுத்த போலீஸ் அதிகாரி யார் என்ற விசாரணை இன்னும் நடைபெற்று வருகிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.